திருவழிபாடு ஆண்டின் தவக்காலம் 4ஆம் வாரம் புதன்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பார்க்கல அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரையன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தால் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலை மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவின் பாலைநிலத்தின் மாசாவின் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதி என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டவர்களின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டிதான் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அழிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். பாசுரம். கிறிஸ்துவே எம் இள ஞாயிறு, இருளை உளம் நின்று அகற்றிடுவீர். மண்ணில் பகலை புதுப்பிக்க புண்ணிய ஒளியும் ஒளிரட்டுமே. தக்க காலம் இதை நீர் தந்து குத்துண்ட உளத்தை எம்மில் படைத்தீர். பொறுத்தீர் எம்மை நெடுங்காலம், பெருமணம் கொண்டெம்மை பொறுப்பீரே. எத்துணை பெருங்குறை இருந்திடினும் அத்தனை அனைத்தையும் பொறுத்திடுக. எவ்வகை தவமும் யாம் செய்ய உம் பெருங்கொடையை அருள்வாயே. நாளொன்று வரும், அதுவும் நாளே, மீளவும் அதில் அனைத்தும் புதிதாகும். திருநாள் அதனில் யாம் மகிழ்வோம், பெருநாள் அதுவென புகழ்வோமே. கடவுளே, மூவரு இறையவனே, படைப்புகள் அனைத்தும் உம்மை வணங்கும். மன்னிப்பாய் புது மனிதரென இன்னிசை உமக்கு பாடிடுவோம். ஆமீன். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள். வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். ஆண்டவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஏனெனில் உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. உம் அன்பு குகந்தவர்கள் விடுதலை பெறுமாறு உமது வலக்கையால் எங்களுக்கு துணை செய்யும். என் மன்றாட்டை கேட்டருளும். கடவுள் தமது தூயகத்தினின்று இவ்வாறு உரைத்தார். வெற்றி களிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன். சுக்கோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன். கிளையாது என்னுடையது, மனாசேயும் என்னுடையதே. எப்ராயிம் என் தலைசீரா, யூதா என் செங்கோல். மோவாபு எனக்கு பாதங்கழுவும் பாத்திரம். ஏதோமின் மீது என் மிதியடிகளை எறிவேன். பெலிஸ்தியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன். அரண்சூழ் நகரினுள் என்னை இட்டுச் செல்பவர் யார்? ஏதோம் வரை என்னை கூட்டிச் செல்பவர் யார்? கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் அன்றோ? கடவுளே, நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை அன்றோ? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும். மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம். அவரை நம் எதிரிகளை மிதித்து போடுவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நேர்மை விடுதலை என்னும் உடைகளை ஆண்டவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை விடுதலை என்னும் உடைகளை ஆண்டவர் எனக்கு உடுத்தினார். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளின் என் உள்ளம் பூரிப்படையும்.
மலர் மாலை அணிந்த மணமகள் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நில முளைகளை துளிர்க்க செய்வது போன்று தோட்ட விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளித்தெழ செய்வார். சீயோனின் வெற்றி வைகரை ஒளி எனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேமை பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமூடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பால்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மணவாழ்வு பெறும். இளைஞர் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எலிப்பேவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணின் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நேர்மை விடுதலை என்னும் உடைகளை ஆண்டவர் உனக்கு உடுத்தினார். நேர்மை விடுதலை என்னும் உடைகளை ஆண்டவர் எனக்கு உடுத்தினார். நான் என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். நான் என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். என் நெஞ்சே ஆண்டவரை நீ போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள். உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம். அவர்களின் ஆவி பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள். அவர்களின் எண்ணங்கள் அந்நாட்களில் அழிந்து போகும். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவரும் அவரே. ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை ஆண்டவர் நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு அவர் உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு அவர் விடுதலை அளிக்கின்றார். பார்வையற்றோரின் கண்களை ஆண்டவர் திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை அவர் உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அவர் அன்பு கொண்டுள்ளார். அயல் நாட்டினரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் அவர் ஆதரிக்கின்றார். பொல்லாரின் வழிகளையோ அவர் அழித்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் தலைமுறை தலைமுறையாக ஆட்சி செய்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நான் என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். நான் என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைப்பிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வேடனின் கண்ணியினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். அவனுடைய தீய சொற்களினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். முதல் வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். மேலும் அவர்களிடையே இருந்த பல இன மக்கள் உணவில் பெரும் விருப்பு கொண்டனர். இஸ்ரேல் மக்களும் மீண்டும் அழுது கூறியது, நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார்? நாம் எகிப்தில் செலவென்றி உண்ட மீன், வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளை பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது. ஆனால் இப்பொழுதோ நம் வலிமை குன்றி போயிற்று. மன்னாவை தவிர வேறு எதுவும் நம் கண்களில் படுவதில்லையே.
எல்லா வீடுகளிலும் இருந்த மக்களும் தம் தம் கூடார வாயிலில் இருந்து அழும் குரலை மோசே கேட்டார். ஆண்டவரின் சினம் கொழுந்துவிட்டு எரிந்தது. மோசேக்கு அது பிடிக்கவில்லை. மோசே ஆண்டவரிடம் கூறியது, உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு? நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பழுவையும் என் மேல் சுமத்தியது ஏன்? இம்மக்களையெல்லாம் நானா கருத்தரித்தேன்? நானா இவர்களை பெற்றெடுத்தேன்? பால் உண்ணும் குழந்தையை ஏந்தி செல்பவள் போன்றும் இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்த நாட்டிற்கு கொண்டு செல் என்று நீ சொல்வான் ஏன்? இம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்கே போவேன்? அவர்கள் எனக்கு முன் அழுது, உன்னை எங்களுக்கு இறைச்சி தாரும் என்று கேட்கிறார்களே. நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது. இது எனக்கு மிக பெரும் பளு. இப்படியே எனக்கு செய்வேரானால் உடனே என்னை கொன்றுவிடும். உன் பார்வையில் எனக்கு தயை கிடைத்ததால் இந்த கொடுமையை நான் காணாதிருக்கட்டும். ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது, இஸ்ரேல் மூப்பரில் 70 பேரை என்னிடம் கூட்டுவா. அவர்கள் மக்களுள் உனக்கு தெரிந்தவர்களாகவும் பெரியோர்களாகவும் அதிகாரிகளாகவும் இருக்குமாறு பார்த்துக்கொள். அவர்களை சந்திப்பு கூடாரத்திற்கு அழைத்து வா. அவர்கள் அங்கே உன்னோடு நிற்கட்டும். நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசுவேன். உன்னில் இருக்கும் ஆவியில் கொஞ்சம் எடுத்து நான் அவர்களுக்கு அளிப்பேன். நீ மட்டும் சுமைக்காதபடி மக்களின் பழுவை அவர்களும் உன்னோடு சேர்ந்து தாங்குவார்கள். மக்களிடம் சொல், நாளை உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இறைச்சி உண்பீர்கள். ஆண்டவரின் செவிகளில் பட நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார்? எகிப்தில் எங்களுக்கு எவ்வளவோ நன்றாய் இருந்தது என்று அழுதிருக்கிறீர்கள். எனவே ஆண்டவர் உங்களுக்கு இறைச்சி தருவார். நீங்கள் உண்பீர்கள். 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் அல்ல. அது உங்கள் மூக்கில் வெளிவந்து உங்களுக்கு திகட்டி போகும் வரை 1 மாதம் முழுவதும் உண்பீர்கள். ஏனெனில் உங்களிடையே இருக்கும் ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். ஏன் நாங்கள் எகிப்திலிருந்து வந்தோம் என்று கூறி அவர் முன் நீங்கள் அழுதிருக்கிறீர்கள். ஆனால் மோசே கூறியது, என்னோடு இருக்கும் காலாட்படையினர் எண்ணிக்கையோ 6 லட்சம். அவர்கள் 1 மாதம் முழுவதும் உண்ண அவர்களுக்கு இறைச்சி தருவேன் என்று நீ சொல்லியிருக்கிறீர். அவர்களுக்கு போதுமானதாய் இருக்கும்படி ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அடிக்கப்படுமோ? அல்லது அவர்களுக்கு போதுமான அளவில் கடலின் மீன்கள் எல்லாம் அவர்களுக்காக பிடித்து சேர்க்கப்படுமோ? ஆண்டவர் மோசேயிடம், ஆண்டவரின் கை குறுகிவிட்டதா? இப்போது எனது வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்குமா இல்லையா என்று பார் என்றார். அவ்வாறே மோசே வெளியே சென்று மக்களிடம் ஆண்டவரின் வார்த்தைகளை கூறினார். மக்களின் மூப்பரில் 70 பேரை அழைத்து கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தி வைத்தார். பின்னர் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அவரோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீது ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களின் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்திற்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஒரு இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தனுமான யோசுவா, மோசே என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கு உரைக்கும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேல் மூப்பரும் பாளையத்திற்குள் திரும்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2ஆம் வாசகம். வருந்துவோனுக்கு இறைவனது இரக்கம். மடாதிபதியும் ஆன்மகுருவுமான புனித மேக்சிமோஸ் எழுதிய கடிதம். நம்மை மீட்பதே இறைவனது சித்தம். உண்மையான மனம் திரும்புதலோடு நாம் அவரிடம் திரும்புவதைக் காட்டிலும் வேறு எதுவும் அவரை இன்புற செய்வதில்லை. உண்மையின் முன்னோடிகளும் இறையருளின் ஊழியர்களும் இதை நமக்கு தொடக்கத்தினின்றே கூறி வந்தனர். ஒவ்வொரு யுகத்திலும் அதை திரும்ப திரும்ப கூறினார். ஆம், இறைவனது எல்லையற்ற நன்மைத்தனத்திற்கான அடையாளம், முதன்மையும் சிறப்பும் பெற்ற அடையாளம், நம் மீட்பிற்காக அவர் கொண்டிருக்கும் ஆசையே.
இறைவனின் இதயத்திற்கு இதைவிட நெருக்கமானது வேறில்லை என்பதை குறிப்பாக வெளிப்படுத்தவே தந்தையாகிய இறைவனின் இறைவார்த்தையானவர் சொல்லற்கரிய விதத்தில் தாழ்ந்து ஊனுடலில் நம் மத்தியில் வாழ்ந்தார். தந்தையாகிய இறைவனிடம் நம்மை ஒப்புரவாக்க எவையெல்லாம் அவசியமோ அவை அனைத்தையும் சொன்னார், செய்தார், துன்புற்றார். நாம் அவருக்கு பகைவர்களாய் இருந்தபோது எந்த பேறு பெற்ற வாழ்வினின்று நாம் நாடு கடத்தப்பட்டோமோ அதே வாழ்வை நமக்கு மீண்டும் அளித்தார். அற்புதங்களால் நம் உடலார்ந்த நோய்களை அவர் குணப்படுத்தினார். துன்புறுவதாலும் இறப்பதாலும் நம்முடைய பல வகையான மோசமான பாவங்களினின்று அவர் நம்மை விடுவித்தார். அவர் பாவமின்றி இருப்பினும் நம் பாவங்களுக்கு அவரே பதில் சொல்ல வேண்டியவர் போல் அவற்றை தன்மேல் சுமந்து கொண்டார். நம் சொந்த இரக்கத்தாலும் ஒருவரை ஒருவர் மெய்யாக நேசிப்பதாலும் அவரை பின்பற்ற நாம் விரும்ப வேண்டும் என்பதை பல்வேறு வழிகளில் நமக்கு அவர் கற்பித்துள்ளார். ஆகையால் நீதிமான்களை அன்று பாவிகளை மனந்திரும்ப அழைப்பதற்கே தாம் வந்ததாக கிறிஸ்து அறிவித்தார். மருத்துவன் ஆரோக்கியமானவருக்கன்று நோயுற்றவருக்கே தேவை என்றும் அவர் கூறினார். காணாமல் போன ஆடுகளை தேடுவதற்காகவே அவர் வந்ததாக அவர் பிரகடனப்படுத்தினார். இஸ்ராயேல் இல்லத்திலிருந்து காணாமல் போன ஆடுகளாகவே அவர் அனுப்பப்பட்டதாகவும் அவர் கூறினார். வெள்ளிக்காசை பற்றிய உவமையை மறைமுகமாக பேசும்போது பாவம் என்னும் அழுக்கினால் கரைப்படிந்துள்ள அந்த அரச சாயலை மீண்டும் உரிமையாக பெறுவதே அவரது வருகையின் நோக்கம் என்று நமக்கு அவர் கூறுகின்றார். ஒரு பாவி மனம் திரும்புவதால் வானகத்தில் அதிக மகிழ்ச்சி உண்டாகும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம் என்றார் அவர். இதே பாடத்தை கற்பிக்கும் பொருட்டு கல்வரின் கைகளில் அகப்பட்டும் நிர்வாணமாக்கப்பட்டும் காயங்களோடு அரை சாவை சந்தித்து கொண்டிருந்த மனிதனுக்கு அவன் உயிரளிக்கின்றார். திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் அவனது காயங்களில் அவர் ஊற்றுகின்றார். பின்னர் காயங்களுக்கு கட்டு போட்டு அவரது சொந்த கோவேறு கழுதையின் மீது அவனை கிடத்தி ஒரு சத்திரத்துக்கு அவனை கொண்டு வருகின்றார். அங்கே அவனை குணப்படுத்த போதுமான பணத்தை விட்டு செல்கின்றார். அவர் திரும்பும்போது இதற்கு மேல் ஏற்படும் செலவுகளை சந்திப்பதாகவும் வாக்களிக்கின்றார். மேலும் நன்மைத்தனம் நிரம்பிய தந்தையானவர் தனது ஊதாரி மகன் தன்னிடம் திரும்பிய போதும் மனம் திரும்புவதால் அனைத்தையும் சீர்படுத்தும் போதும் எவ்வாறு அவரது பேரிரக்கத்தால் உந்தப்படுகின்றார் என்றும் எவ்வாறு அவனை அரவணைக்கின்றார் என்றும் அவரது சொந்த மதிப்பிற்கேற்ப எவ்வாறு அவனை மீண்டும் நேர்த்தியான ஆடைகளால் உடுத்துகிறார் என்றும் அவனது எந்த பாவங்களுக்கும் அவனை கண்டிந்துரைக்கவில்லை என்றும் அவர் கூறினார். இவ்வாறு இறைவனின் மந்தையில் உள்ள 100 ஆடுகளில் வழித்தவறிய அந்த ஒரு ஆட்டிற்காக அவர் மலைகளிலும் குன்றுகளிலும் அலைந்து திரிந்து அதை கண்டடைந்து மீண்டும் அதை மந்தைக்கு கூட்டு வந்தாரே ஒழிய தனக்கு முன்னால் அதை விரட்டிவிடவில்லை. மாறாக தம் சொந்த தோள் மீது அதை சுமந்தவாறு இரக்கத்தோடு அதை மீண்டும் மந்தையில் பத்திரமாக சேர்ப்பித்தார். ஆகவே அவர் கூக்குரலிட்டார், கடினமாக உழைப்பவர்களே, பாரமான இதயத்தை கொண்டிருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். அவர் அவரது கட்டளைகளையே இங்கனம் குறிப்பிட்டார். அல்லது அதற்கு மேலாக நற்செய்தியில் அவர் நமக்கு கற்பித்துள்ள வாழ்வின் முழு வழியை அவர் குறிப்பிட்டார். பிறகு ஒரு சுமையை குறித்து அவர் பேசுகின்றார். ஆனால் மனம் திரும்புதல் கடினமாக இருப்பதால் மட்டுமே இவ்வாறு கூறினார். சொல்லப்போனால் என் நுகம் இனிது என் சுமையும் எளிது என்று நம்மை உறுதிப்படுத்துகின்றார். பிறகு மீண்டும் நம்மை இறை நீதியிலும் நன்மைத்தனத்திலும் அவர் படிப்பிக்கின்றார். நம் வானக தந்தையைப் போல் தூய்மையோடும் நிறைவோடும் இரக்கத்தோடும் நாம் இருக்க வேண்டுமென நமக்கு கூறுகின்றார். மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள் என்கிறார். அவர் மற்றவர்கள் உங்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டுமென்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அவ்வாறே நீங்களும் அவர்களிடம் நடந்து கொள்ளுங்கள் என்றார்.
மடாதிபதியும் ஆன்மகுருவுமான புனித மேக்சிமோஸ் எழுதிய கடிதம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்றும் கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது. தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர். அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர் தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்கிறார் ஆண்டவர். என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்து நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தை, நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவார். ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர் என்கிறார் ஆண்டவர். என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்கிறார் ஆண்டவர். மன்றாட்டுகள். நம் இதயங்களை தூய்மைப்படுத்தி தூய ஆவியால் அன்பில் நம்மை பலப்படுத்தும் தந்தையாகிய கடவுளிடம் நன்றி உணர்வுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் தூய ஆவியாரை எங்களுக்கு அளித்தருளும். நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருப்போமாக. பொறுமையோடு எங்கள் சோதனைகளை தாங்கிக் கொள்வோமாக. ஆண்டவரே, உம் தூய ஆவியாரை எங்களுக்கு அளித்தருளும். இயேசுவின் வாழ்வில் நீர் எங்களுக்கு அன்பின் பாதையை காட்டியுள்ளீர். எங்கள் வாழ்வின் பெரிய சிறிய பணிகளில் இந்த பாதையை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம் தூய ஆவியாரை எங்களுக்கு அளித்தருளும். தம்மையே மறுக்கும் மனப்பாங்கினை எங்களுக்கு தாரும். எங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு அவர்களது தேவைகளில் நாங்கள் துணை புரிய எங்களை தூண்டியருளும். ஆண்டவரே, உம் தூய ஆவியாரை எங்களுக்கு அளித்தருளும்.
உம் மகனுடைய சாவிற்கு எங்கள் உடல் ஒருத்தல்களால் நாங்கள் சான்று பகர்வோமாக. ஏனெனில் கிறிஸ்துவின் திருவுடலில் எங்களை வாழ்வுக்கு கொண்டு வந்தீர். ஆண்டவரும் தூய ஆவியாரை எங்களுக்கு அளித்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. பரிவன்புமிக்க ஆண்டவராகிய கடவுளே, புனிதர்களின் நற்செயல்களுக்கு மணிமுடியும் பாவிகள் மனம் திரும்புகின்ற பொழுது மன்னிப்பும் வழங்குகின்றீர். நாங்கள் எங்கள் குற்றங்களை பணிவுடன் ஏற்றுக்கொள்ள உம் திருமுன் வரும் இவ்வேளையில் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.